உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். கொரிந்தியர் 1:19 என்னாலும் சில்வானுவினாலும் தீமேத்தியுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு வர பதில் என்ன தெரியுமா? ஆம், எஸ் அப்படின்றாரு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் எதை கேட்ப, என்கிட்ட வந்து நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட 2 பதில் இருக்கும். என்கிட்ட இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரன் கிட்ட கூட போய் நின்று பாருங்க, எஸ் இருக்கும், நோ இருக்கும். ஒரு சிலத்துக்கு எஸ் சொல்லுவான், ஒரு சிலத்துக்கு நோ சொல்லுவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா ஆண்டவர் எப்படி திரும்ப இருக்க, நமக்கு எஸ் தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட நோனே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னா நமக்கு எஸ், நம்ம போய் எது கேட்டாலும் எஸ் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, ஏன் தெரியுமா எஸ் சொல்றாரு? இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குதுல்ல, அது ஏன் தெரியுமா இருக்குது? சில பேர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு அதெல்லாம் வேணாம் பிரதர், எனக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் வேணாம் பிரதர், எனக்கு ரொம்ப தாழ்மையாக அவங்க இருக்கிறாங்களாம், எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டு சிம்பிளாக இருந்துட்டு போனான் பிரதர். உடனே வசனம் சொல்லுது, எப்பா அது உனக்கு மகிமைக்காக இல்லை, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதுக்கு இருக்குதுன்னா, நம்மளை நல்லா வாழ வச்சு, நம்மளை அழகா சிங்காரிச்சு நல்ல ஒரு லைஃபை வச்சு அப்படி வைக்கும் போது அதனால என்ன நடக்குதுன்னா தேவனுக்கு மகிமை உண்டாகுது. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அழைப்பு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே என்னவா இருக்குதுன்னா தேவனுக்கு மகிமை உண்டாக இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமை உண்டாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நம்மையும் அலங்கரிக்கிறாரு, நம்மளையும் மகிமைப்படுத்துறாரு, நம்மையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறாரு. அதனால அவர் நாமமும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாகுது. இங்க பாருங்க, அவருக்குள்ள என்னன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா வாக்குத்தத்தங்கள் இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்னு ஜீசஸ் சைன் போட்டுட்டாரு. எல்லா வாக்குத்தத்தங்கள் ஒன்று விடல, எல்லாத்தையும் எடுத்துங்க பாருங்களேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்க இருக்குதுங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை, ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கைக்கு வெளியே இல்லை, இந்த உலகத்தில் இல்லை. நம்ம உலகத்தில் இருந்துட்டு இதை அனுபவிக்கலாம் நம்ம நினைக்க முடியாது. வசனம் கிறிஸ்துவுக்குள், நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, அவர் நமக்குள் வாழும் போது, அவரோடு உள்ள உறவில் இருக்கும் போது, இங்க பாருங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லா வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் ஃபைல் எடுத்தாரு. ஃபைல் எடுத்து எல்லாத்துக்கும் சைன் பண்ணி ஜீசஸ்குள்ள வச்சுட்டாரு. எல்லாத்தையும் ஃபாதர் காட் என்ன பண்ணாருன்னா எல்லாத்துக்கும் சைன் பண்ணி எஸ் எஸ் எல்லா வாக்குத்தத்தத்தையும். பழைய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் யாரும் அனுபவிக்க முடியல,
எங்கேயோ சொல்லுவாங்க வந்து இந்த இந்த நாளை ஆபரகாம் பார்க்க ஆசையாக இருந்தான், ஆனால் இல்லை அவங்கெல்லாம் ஆசைப்பட்டதை நம்ம இங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்கெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருந்ததை நம்ம இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணார்னா எல்லா வாக்குத்தத்தனையும் எடுத்து ஆண்டவர் சைன் பண்ணிட்டார் சிலுவையில், எல்லாத்தையும் அப்ரூவல் பண்ணிட்டாரு. எஸ்ஸுப்பா, நீ எதுக்காவது போய் நின்றுட்டு ஆண்டவர் இதுக்கு நீங்கள் எஸ் சொல்லுவீங்களா நோ சொல்லுவீங்களா? அட வாப்பா, ஆல்ரெடி உனக்கு எஸ் தான் போட்டு வச்சிருக்கிற, உனக்கு சைன் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாம். இப்போ உங்கள் அப்பா உங்களுக்கு பேரில் சொத்து எழுதி கொடுத்துட்டாரு, ஒரு 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 பத்திரத்தில் உங்களுக்கு பேரில் ஒரு வீடு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? என் வீடு எதனால சொல்கிறப்பா? இதோ ரிஜிஸ்டர் ஆகிருக்குப்பா, பத்திரம் இருக்குதுப்பா, அதனால என் வீடு. அதே மாதிரி தான் உங்கள் ஆண்டவருக்குள்ள பல பத்திரங்கள் இருக்கு. ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தையும் பத்திரத்தை போட்டு எழுதிட்டாரு. எல்லா வாக்குத்தத்தையும் என் பிள்ளைங்களுக்குப்பா, எனக்குள்ள வந்துரு, எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா வாக்குத்தத்தெல்லாம் உனக்கு தான். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம ஒரு பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். எஸ்தர் 5வது அதிகாரம் 3வது வசனம் நான் படிக்கிறேன். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ராஜாத்தியே, உங்களை பார்த்து ராஜகுமாரனே. யாராவது உங்களை பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னாங்களா? இல்லை யாராவது உங்களை பார்த்து வேற ஏதாவது நீங்களே உங்களை தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? மற்றவங்க சொல்கிறத விடுங்க, நம்மளே நமக்கு ஒரு பேரை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் ராசி இல்லாதவங்க, நான் ஒரு அப்படிங்க, நான் எதை கை தொட்டாலும் விளங்கலைங்க, அதெல்லாம் பைபிள் சொல்லலைங்க. இந்த எஸ்தர் புக்கை வந்து சொல்லுவாங்க, அகாஸ்வேரு ராஜாவை பிதாவுக்கும் எஸ்தர் ராஜாத்திய இயேசு கிறிஸ்துவுக்கும் மொர்தெகாயை ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இங்கே பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜாத்தியே, இங்கே அவளின் எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். என்ன இங்கே பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது இந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எப்பா இவராவது சொன்னார், நீ 127 நாடுங்களா, அதை பாதி வச்சாலும் 60 நாடு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ கேட்டினா 60 நாடையும் உனக்கு கொடுக்குறேன்றாரு. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா, பரலோகத்தையே நமக்காக திறந்தார். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவ நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அவருடைய அன்பு பெருசு. நேற்று காலையிலேருந்து ஆண்டவர் பேசிட்டு இருந்தாரு, எப்பா என் அன்பு பெருசு, என் ஜனங்களை நான் நேசிக்கிற நேசம் பெருசு, அதை அளவிடவே முடியாது. இது வரைக்கும் ஆண்டவருடைய அன்பை அந்த அளவுக்கு யாரும் ஃபீல் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. பழைய ஏற்பாட்டு, நான்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கையில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியாகவும், இப்போ தான் அந்த கத்தியை வச்சுட்டு கிரேஸை தூக்கி இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் பைபிளை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர் குழந்தை மாதிரி இருக்கிறாரு. படிக்கும் போது கண்ணு கலங்கிடுது. கோபமாக வராரு, கோபமாக பேசுகிறாரு. திடீர்னு பார்த்தா, ஆனாலும் நீ வந்தீனா நான் உன்னை சேர்த்து கொள்வேன்றாரு, உன்னை நான் அப்படி வைப்பேன் இப்படி வைப்பேன்றாரு. ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கொஞ்சம் கொடூரமாக தெரிஞ்சாருன்னா, அவரு கொடூரமாக தெரியல, ஜனங்கள் அப்படி கொடூரமாக இருந்ததுனால ஆண்டவர் நீதிபரர், அவர் நியாயமாக செய்யணும். பாவத்தின் சம்பளம் மரணம்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படாததுனால அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற பாவங்களுக்கு அனுபவிச்சாங்க. அதை அவரும் சட்டத்தை மீறி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது பிதாவும். அந்த ஒரு காரியத்தினால தான் ஆண்டவர் என்னவா தெரிஞ்சார் நம்ம எல்லாத்துக்கும், என்னமோ பயங்கர கோவக்கார மாதிரி தெரிஞ்சார். ஆனால் ரியலாக நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எல்லா தீர்க்க தரிசன ஆகமங்கள் எடுத்து பாருங்களேன், அவருடைய இருதயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு சிறு பிள்ளை போல இருந்தது. சிறு பிள்ளை போல தன் ஜனங்களை அவரை நேசிக்கிறத நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், இங்கே ராஜா சொல்கிறார்ல, நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டும் உனக்கு கொடுப்பேன். இந்த எஸ்தருக்கு பாருங்க, அவள் வேல்யூ தெரியல.
அவள் வேல்யூ தெரியல. இவ போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லிட்டு போகிறான், இங்கே பாருங்களேன். அவள் சொல்லுவாது, மொர்தெகா சொல்லுவார், யூத குலம் அழிக்கப்பட போதுமா, நீ போய் ராஜாவை போய் பாருமா அப்படின்னு சொல்லும் போது அங்கே எஸ்தர் சொல்லுவாங்க, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும். அங்கே பாருங்க, அதுக்கப்புறம் பார்க்குறேன், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். இந்த எஸ்தர் யாருன்னா ராஜாத்தி. அந்த அம்மாவுக்கே அந்த அம்மாவோட வேல்யூ தெரியல. இந்த ராஜாட்ட போய் கேட்டால் அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, ராஜ்யத்தில் நான் பாதி கூட தரேன்றாரு, உன் மன்றாட்டு என்னன்னு கேட்குறாரு. அந்த ராஜாவுடைய அன்பு இந்த ராஜாதிக்கு தெரியல. இன்னைக்கு அப்படி தான் இந்த ஆண்டவருடைய அன்பு நமக்கு தெரியல. ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரா, இதை கொடுப்பாரா, எனக்கு இது கிடைக்குமா நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவர் பரலோகத்தையே திறந்துட்டார், வானத்தையே திறந்துட்டாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உனக்கு பாதியை தரேன். இங்கே பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதே இங்கே அந்த எஸ்தரை பாருங்களேன். இந்த எஸ்தரை செலக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, எல்லாரை காட்டிலும் ஒன்று எனக்கு பிடிக்குன்றார். என்ன நிறைய, அப்போ எல்லாரையும் நேசிக்கிறீங்க, எல்லாரும் பிடிக்கும், ஆனால் யூனிக்காக ஒன்று ஒரு விஷயத்தில் எனக்கு பிடிக்குன்றாரு. சகல ஸ்திரீகளை பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க மேலே இருக்கிற அழைப்பு வித்தியாசம் மாதிரிங்க, ஒவ்வொருத்தவங்க மேலே இருக்கிற காலிங் வித்தியாசம் மாதிரி, சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள்லாம் ஒன்று ஒன்று வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. அந்த வசனம் சொல்லுது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. நான் சொல்கிறேன், ஆண்டோட வார்த்தை வந்துச்சு, உங்களுக்கு தயையை பார்க்க போகிறீங்க, ஒரு ஆண்டருடைய பட்சத்தை பார்க்க போகிறீங்க, ஆண்டவருடைய அன்பை பார்க்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்தது கம்மியாக இருந்திருக்கலாம். இந்த ஆண்டவர் கிட்ட வரும்போது எங்கேயோ இருந்த எஸ்தரை ராணியாக மாற்றி கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அப்போ ராஜா கிட்ட வரும்போது, இந்த இயேசு ராஜா கிட்ட வரும்போது என்னென்ன நடக்குது பாருங்க. அடுத்தது சொல்லுது, ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து என்ன பண்ணுறாரு, அவன் ராஜ கிரீடத்தையே கைட்டிட்டாரு, எடுத்து இந்த ராணி மேலே வச்சுட்டாரு. அல்லேலூயா. இதுதான் சிலுவையில் நடந்துச்சு. அவரை போல நம்ம மாற்றுவதற்காக சிலுவையை சுமந்த போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த அகாசுவேர் ராஜா செஞ்ச மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, அவளுக்குரியது எல்லாம், அதான் சொல்ல ஒரு இடத்துல, நான் ஊழியக்காரன் உனக்கு சொல்ல மாட்டேன்ப்பா, ஏன்னா நான் உங்களை ஸ்நேகிதர் என்று சொல்ல போகிறேன், என் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல போகிறேன். இனி வரைக்கும் ஒர்க்கர்லாம் நீங்கள் எனக்கு கிடையாது, நீ என்ன யாருன்னா நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பாருங்கள், அவர் ராஜ கிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினாள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உங்களை பட்டத்து ஸ்திரீயா ஆண்டவர் மாற்ற போறாரு, பட்டத்து ராஜகுமாரனா மாற்ற போறாரு. நீங்க இருக்க இடத்துல கிங்கா வர போறீங்க, உங்களுக்கு ஒரு கிரீடம் வருது, உங்களை ஒரு ஹானர் பண்ண போறாரு ஆண்டவர். அல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்தது வசனம் 18வது வசனம், அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எஸ்தரின் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திரீக்கு தக்க வெகுமானங்களையும் கொடுத்தான். இங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரிய விருந்து வருது, ஒரு பெரிய சொல்லுங்க, ஒரு பெரிய விருந்து வருது, ஒரு செலிப்ரேஷன் வருது, உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வருது. அதாவது இன்னைக்கு டிசம்பர் 25னா கிறிஸ்மஸ்ன்னு யாரும் மறக்க மாட்டோம்ல, இந்த மார்ச் ஏப்ரலில் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே மறக்க மாட்டோம்ல, உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் வருது. இந்த ஆண்டோடைய வார்த்தை பிடிச்சிக்கோங்க, உங்கள் வாழ்நாளில் ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இந்த டேவை என் லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்ல போகிறீங்க, இந்த டே என் வாழ்நாள், இந்த டே எப்போனா பர்த்டேவை
ஒய்ஃபோட பர்த்டே சில பேர் மறந்துடுவாங்க, ஹஸ்பண்டோட பர்த்டே சில பேர் மறந்துடுவாங்க, டேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஆனால் தன்னுடைய பர்த்டே யாரும் மறக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் மறக்க முடியாத அநேக நாட்கள் வருகிறது. சொல்ல போறீங்க, ஜனவரினா இந்த டே, பிப்ரவரினா இந்த டே, மார்ச்னா இந்த டே. ஒவ்வொரு மாசத்துக்கு, ஏன் ஒவ்வொரு வாரத்தையும் நீங்க மறக்க முடியாத நாட்கள் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? ஒரு பெரிய விருந்து செய்து ஒரு ஆண்டவர் பண்ண போறாருங்க. என்ன பண்ண போறாருன்னா ஒரு பெரிய விருந்து செய்ய போறாரு. ஒரு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. அங்க பாருங்க, அடுத்தது பார்க்குறோம், ராஜஸ்ரீக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். சரி, நம்மலாம் யார்? இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? ராஜாக்களும் ராஜாத்திகளும் ஆசாரியம் வச்சிருக்கிறாருல. சரி, நீங்களாம் ராஜாக்களும் உங்கள் வெகுமானங்கள் எங்க? ஓசியால படித்தேன், அவர் வெள்ளியையும் பொண்ணையும் பெருகு செய்கிறவராம். ஆண்டவர் யாரு? வெள்ளியையும் பொண்ணு என்ன செய்கிறாராம்? பெருக செய்கிறாராம், அதிகமாகுதான். அந்த மாதிரி உங்க லைஃப்ல வெகுமானங்கள், வெள்ளி கோல்டு எல்லாம் உங்க வீட்டில் பெருகுது. ஆமா, தெய்வம் பேர் அதுதான். அவரு சொல்றாரு, ஓசியா சொல்றாரு, எப்பா என் கடவுள் யார் தெரியுமாயா? அவர் வெள்ளியையும் பொன்னையும் பெருக செய்கிறவர். உங்க வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் பெருக போதுங்க, அளவில்லாமல் பெருக போகுது. வெகுமானங்கள். நீங்க ராஜா, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் பர்சனலா எல்லாத்துக்கும் ஒரு கிரீடம் வைக்கப்படுது. உங்களை ராஜாத்தியா, பட்டத்து இளவரசனா, பட்டத்து இளவரசியா உங்களை முடிசூட்டுறாரு. ராஜாவுடைய வெகுமானங்கள் வருது. ராஜா கிங்கோட வெகுமானம். இப்ப இந்த உலகத்துல அகாசுவர் ராஜா என்ன பண்ணிருப்பாரு? நல்ல கோல்டு என்னென்ன கொடுத்தாருன்னு தெரியல, நிறைய வெகுமானம் கொடுத்திருப்பார்ல. கடவுள் வெகுமானம் கொடுத்தா, இந்த அண்ட சராசரங்களை வெகுமானம் கொடுத்தா பூமி கொள்ளாது, இந்த பூமி பத்தாது. அவ்வளவு வெகுமானம் ஒரு ஆண்டவர் இந்த கையில அள்ளி அப்படி நம்ம கூட்டு போட்டாருன்னு வச்சுக்கோங்க, தங்கத்தை பூமி நம்பிடும், பூமி ரொம்பிடும். அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னார். வானம்னா என்ன? அது இங்கே பார்க்குற வானம் இல்லை, அது எங்கேயோ இருக்குது. 1வது வானம், 2வது வானம், 3வது வானம் எங்கேயோ இருக்குது. அவர் அங்கே பரலோகத்தை வீட்டிருக்கிறார். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒரு கோளுக்கும் அந்த கோளுக்குமே எத்தனையோ லட்சம் இயர்ஸ் டிராவல் பண்ணணுமா, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்றாங்க. அப்போ எங்கேயோ இருக்கு. அங்கே உக்காந்தவர் இங்கே பாதத்தை வைக்கிறார்னா எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு எவ்வளோ பெரிய கை. இப்போ என் கையில் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அள்ளி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது என் கையோட அளவு. கடவுளுடைய கையின் அளவை நீங்கள் பார்க்க போறீங்க, இது வரைக்கும் பார்க்கல. நீங்கள் எல்லாரும் சொல்கிறேன், கடவுளோட கையின் அளவை நீங்கள் பார்க்க போறீங்க. அவர் மெஷர்மெண்ட் பார்க்க போறீங்க. அவர் கிள்ளி கொடுப்பவர், அவர் அள்ளி கொடுக்க போறாரு, வாரி வாரி கொடுக்க போறாரு. எல்லாவற்றிலையும், எல்லாத்துலேயும், ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்கிறேன், ஃபைனான்ஸில் சொல்கிறேன், சுகத்தில் சொல்கிறேன், செழிப்புல சொல்றேன், எல்லாவற்றிலையும் அள்ளி 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 கொடுக்க போறாரு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய போறோம்? அதை ஒரு பக்கம் எடுத்து அள்ளி அள்ளி இன்னொரு பக்கம் கொடுக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் அதில் நம்ம இருக்கிறத நான் பார்த்தேன். அதே மாதிரி பார்ப்போம். இதில் என்ன விஷயம்னா, அவங்க இந்த ராஜாத்தி பாருங்க இவ்வளவு பண்றாருல, அந்த ராஜாத்தி என்ன சொல்றாங்கன்னா, நான் அவர்கிட்ட போனோம், கட்டளையை மீறி போகிறேன், நான் செத்தாலும் சாகுறேன். என்ன மைண்ட் செட்? எப்பா அன்பை எவ்வளவு காட்டியிருக்கிறாரு. உனக்கு வெகுமானங்கள் கொடுத்து, உனக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி, உன் மேலே இருக்கிற லவ்வை காட்டி, எல்லா கன்னிகள் மத்தியில் ஒன்றை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி, ஒன்று ஒரு யூனிக்காக எடுத்து எவ்வளவு காரியங்களை செஞ்சுருந்தா இந்த அம்மாவுக்கு ராஜாவோட அன்பு தெரியல. அங்கே போய் இந்த இவ்வளோ பண்ணவர் என்ன அங்கே போனால் சாக விட்டுருவாரா? அப்படி அது தெரியல. அங்கே போது அந்த அம்மா போனால் செங்கோலை நீட்டுறாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுக்கு அவர் செங்கோலை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாளும் செங்கோலை மடக்கிறதே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய செங்கோல் நீட்டப்படுறத பார்ப்பீங்க. வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் இப்படியே நிற்கிறார் ஆண்டவர். எப்படி இருக்கு பாருங்க. அகாசுவர் ராஜா அப்படிதான் இருந்தார். எப்படி எடுத்துக்கோ, என்ன கேட்குற எடுத்துக்கோ, செங்கோலை நீட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னா, நமக்கு தாங்க நம்ம ஆண்டோட அன்பு தெரியல. அவரோட அன்பை நம்ம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசிச்சிடுறோம். மாம்சத்தோடும் அவர் ஆண்டு சிலுவையில் அவர் காட்டின அன்பை கூட
ஏசப்பா எனக்காக நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை நான் மாம்சத்தின்படி அறியேன்னு சொல்லிட்டாரு. இந்த எமோஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு சில நாள் தாக்கு பிடிக்கும். இந்த ஸ்பிரிட்ல இருந்து வருது பாருங்கள் லவ், ஆவியிலிருந்து வருது பாருங்க கதறல், அதுதாங்க நிலைச்சு நிற்கும் ஆவியில். அதான் சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. உங்கள் யுத்தம் என்னங்க இருக்குன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஆண்டவர் அதிகம் என்கிட்ட பேசினார். ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ ராஜா கிட்ட போகணுன்னா, ஐயோ ராஜா கிட்ட போனா நான் செத்துருவேன், நான் செத்தாலும் சாகிறேன், அப்படிலாம் இல்லை. மாம்சத்தோட ரத்தத்தோட நம்ம யோசிச்சு ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்ய சொன்னால், ஆமாம் அதுக்கு அவ்வளவு தேவை இருக்கும்ல, அந்த வீடு வாங்கினா அவ்வளவு பணம் இருக்கும்ல, உனக்கு ஐடியா தானே ஆண்டவர் கொடுக்குறாரு, அந்த பணத்தை யார் கொடுக்க போகிறா? மாம்சத்தோட ரத்தம் உடனே யோசிக்கிறது. ஒரு ஊழியத்தை ஆரம்பினா உடனே நம்ம என்ன செய்யறது, மாம்சத்தோடும் என்ன பண்ணலாம், இந்த டைமில் ஆரம்பிக்கலாமா, சனிக்கிழமை ப்ரேயர் நடத்தலாமா, இல்லை வெள்ளிக்கிழமை நடத்தலாமா? ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, இவர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசிச்சுனா அப்படி போயிடு அப்படின்ட்டாரு. ஆண்டவர் சொன்னார், ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஆரம்பிக்க தான் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி அது அங்கே ஆரம்பித்தா அது செட் ஆகாது, இங்கே ஆரம்பித்தா இது செட் ஆகாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இங்கே பார், இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசிச்சுனா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். மாம்சத்தில் ரத்தத்தில் யோசிச்சுக்கிட்டு நீ பிளான் பண்ணிட்டு இருந்தா என்கிட்ட வராதன்ட்டார், என்கிட்ட வராது தள்ளிப்போ அப்படின்ட்டார். வசனம் இருக்குது, பேதுரு நீ தேவனுடைய குமாரனா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலை, உனக்கு பிதா வெளிப்படுத்தினார். அங்கே பாருங்க, அதுதான் மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்தி அது சொல்கிற மாதிரியே கேட்டுட்டு இருந்தா நம்ம பாக்கியவான் கிடையாதுங்க. எல்லாம் சொல்லுவோம், நான் பாக்கியவான் பிரதர், நான் பாக்கியவான். என்ன பாக்கியவான்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க பாக்கியவான் இல்லை, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பாக்கியவான். கொஞ்ச நேரத்தில் சொன்னார், எனக்கு அப்பாலே போ சாத்தானேன்னாரு. மாம்சமும் ரத்தத்தில் இப்போ ஏதாவது ஒன்று யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மாம்சத்தில் ரத்தத்தில் யோசிச்சிட்டோம், ஆண்டவருக்கும் நமக்கு அதில் சம்மந்தம் இல்லை. இந்த எஸ்தர் ராஜாத்தி அம்மாவும் அதுதான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஐயோ நான் போனால் செத்துருவேன் அப்படின்னு நினச்ச உடனே அவங்க ராஜாத்தின்றதையே மறந்துட்டாங்க. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம், ஏதாவது ஒன்று பயம் வந்துச்சுன்னா நம்ம யாருன்றதையே நம்ம மறந்துடுறோம். காலைல என் பையன் ஜீசஸ் டிவிஸில் ஒன்று போட்டான், அந்த வீடியோவில் ஒரு வேர்டு வந்துச்சு, எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதில் அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, எப்பா நீ யாருன்றதை நீ மறந்துட்ட, அதனால தான் பிரச்சனை அப்படின்னாரு. உண்மை, நம்ம யாருன்றதை ஒரு செகண்ட் மறந்துட்டோம், அவ்வளோதான், அதுதான் பிரச்சனையே. இந்த அம்மா எஸ்தர் அம்மா என்னமா நினச்சாங்க, அவங்க ராஜாத்தின்றதே மறந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணதை மறந்துட்டாங்க, ராஜாவோட அன்பு மறந்துட்டாங்க, ஒரு பயம் வந்துருச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ நான் போனா செத்துருவனான்ட்டாங்க. ஆனால் அங்கே ராஜாவோட அன்பு பாருங்களேன். அவர் சொல்றாரு, அப்பொழுது ராஜாவனை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே ரிமைண்ட் பண்றாரு, ஏய் நீ யாரு, ராஜாத்தி. எஸ்தர்னு சொல்ல, ராஜாத்தின்னு. ஆண்டவங்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, நீ ராஜாத்தி, நீ ராஜகுமாரன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு என்ன வேணும், அல்லேலூயா. இப்போ எனக்கு கேட்குறாரு எல்லாத்தையும் பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கை தூக்கி சொல்லுங்கள், எல்லாமே கிடைக்கும். கை தூக்குங்கெல்லாம், உங்களுக்கு என்னென்ன வேணும் மனசில் நினைங்க, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், எது வேணுமோ சொல்லுங்கள். உனக்கு ஆண்டவர் கேட்குறாரு, ராஜாத்தி நான் ராஜா, நீ என்னோட ராஜாத்தி, நீ என்னோட ராஜகுமாரன், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும். இந்த பூமியில் பாதி கேட்டாலும் தரேன்னு சொல்லல, இந்த பூமியே கேட்டாலும் தரேன்றாரு. முழுவதும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நாம் யாரு, கர்த்தர் நம்முடையவர், நாம் அவருடையவர். அப்ப எல்லாமே நம்ம கையில இருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி,
பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்கதரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.